ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் தமிழ் மாதத்தில் 4வது மாதமான ஆடி மாதமானது பிறந்திருக்குங்க. ஆடி மாதம் பிறந்ததுனால ஆடி மாதத்தில் அடுத்த அத்தியாயமானது ஆரம்பமாயிருக்கு. இந்த ஆடி மாதத்தில் அடுத்த அத்தியாயம் ஆரம்பமாகிறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சூரியனால். சூரியன் சுழற்றி அடிக்கிற மாதிரி கடகராசியில் உட்காந்துருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த மாதம் கடக மாதம் என்றும் அழைக்கப்படும். ஸோ சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் ஒவ்வொருமே மாற்றங்கள் கொடுக்கும். அதெல்லாம் என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத அந்தந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களோட ராசிக்கான பலனை தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்துடைய ஸ்பெஷலாக சில நாட்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் வெள்ளிக்கிழமை. ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரண நாள் கிடையாது. அம்மனுடைய மனதை குளிர வைத்து அருளாசியை முழுமையாக பெற மாலையில் இந்த ஒரு பூஜையை செய்யணும் என்பது சொல்லப்படுது. ஸோ எந்த ஒரு பூஜையை செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன்மீக ரீதியாக என்ன பூஜை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்திருந்தாலும் கூட ஆடியில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் முக்கியமாக செய்ய வேண்டிய பூஜை முறைகள் இருக்குது. அதெல்லாம் என்ன என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. இந்த முறைப்படி உங்களுடைய வீட்டில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை பூஜையை நிறைவு செய்திங்கன்னா அம்மனுடைய மனம் முழுமையாக குளிர்ந்து வேண்டிய வரத்தை உடனே நமக்கு கொடுத்து விடுவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இந்த பூஜை செய்யக்கூடிய மாலையில் உங்களுடைய வீட்டு பூஜையை செய்வதற்கு முதல்ல இறைவனுடைய திருவுருவ படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்திருங்க. அப்புறம் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விடுங்க. கட்டாயம் ஒரு நெய் தீபம் இருக்க வேண்டும். குத்துவிளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கும் 5 திரிகள் போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்க. இதெல்லாம் ஏற்றினதுக்கு பின்னாடி ஒரு மஞ்சள் நிற புடவை, ரவிக்க துணி, குழந்தைகள் அணிந்து கொள்வது போல் மஞ்சள் நிற பாவாடை, சட்டை, ரிப்பன், குங்குமம், மஞ்சள், கண்ணாடி வளையல், வெத்தலை பாக்கு, பூ, பழம் இவைகள் அனைத்தையும் ஒரு தாம்பலத்தட்டில் வைத்து தயார் செய்து கொள்ளுங்க. அதையும் அம்மனுக்கு வைத்து படைக்க வேண்டும். அம்மனுக்கு நெய்வேத்தியமாக கூட ஏலக்காய் போட்டு பால் பாயாசம் செய்யணும். இல்லைனா ரவா கேசரி செய்யணும். இல்லைனா சக்கரை பொங்கல் செய்யணும். இது அவங்கவுங்களோட சௌகரியம். நெய்வேத்தியத்தை அம்மனுக்கு படைத்து விடுங்க. அதன் பின்பு அம்மன் போற்றிகள் தெரிந்தால் 108 அம்மன் போற்றிகளை உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்யுங்க. கூடவே லக்ஷ்மி அஷ்டோத்திர, லக்ஷ்மி சகஸ்ராமம் இவைகளை ஒழிக்க செய்து மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. அடுத்தபடியாக உங்கள் வீட்டு வழக்கப்படி தேங்காய் உடைத்து தீபாராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. உங்களுடைய பூஜை நிறைவான பின்பு தாம்பலத்தட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களோடு அம்மனுக்கு பிரசாதமாக படைத்த நைவேத்தியத்தையும் வைத்து யாருக்காவது ஒருவருக்கு தானம் கொடுக்க வேண்டும். அது ஒரு சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது சிறு வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பூஜையை மட்டும் மனநிறைவோடு செய்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும். இந்த தினத்தில் அம்மனை வேண்டிக் கொண்டு செய்யக்கூடிய மங்கள பொருட்களுடைய தானம் நமக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தேடித்தரும். ஆக்சுவலி வீட்டுக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், உப்பு, ஏலக்காய், கிராம்பு, வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ இந்த பொருட்களை ஏதாவது ஒன்றை புதிதாக காசு கொடுத்து வாங்குவது மிகவும் நல்லது. ஆக்சுவலி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வாங்க. இந்த தினம் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்தால் அந்த அம்மன் மனம் குளிர்ந்து உங்களுக்கான ஆசையை பரிபூர்ணமாக வழங்குவாங்க. அதனால் அந்த மாதிரி கூட ஏதாவது தானங்கள் செய்யலாம். அது எது வேணாலும் தானம் செய்யலாம். இது தாங்க இந்த ஸ்பெஷல் ஆடி வெள்ளிக்கிழமை. ஸோ ஆடி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி செய்ய மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கு
ஆன்மீக ரீதியாக என்ன செய்யணுங்கிறத பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறத சொல்கிறேன். கும்ப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ கும்ப ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் பிறந்தவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. எடுத்த வேலைகள் முடிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆடி யோகமாக இருக்கும். மாதம் முழுவதும் ராசிநாதன் வக்ரம் அடைந்திருந்தாலும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பை அகற்றுவார். வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலையில் மாற்றத்தை உண்டாக்குவார். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்கள் கை மேலோங்கும். ஜென்ம ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். நீண்ட நாள் கனவு நினைவாகும். வரவேண்டிய பணம் வரும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சஞ்சாரம் ஃபுல்லாக சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும். பொன்பொருள் சேரும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். இரத்த உறவுகளோடு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். பணியில் இருந்த நெருக்கடி முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். பூமிக்காரகன் செவ்வாயின் சஞ்சார நிலை எதிர்மறையாக இருப்பதால் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லது. வியாபாரிகள் உங்கள் வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்காமல் ஒவ்வொன்றையும் உங்கள் நேரடி கண்காணிப்பில் செய்யும்போது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒன்றிலும் தனித்துவத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அதிர்ஷ்டமாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள் யோகக்காரகன் ராகு சஞ்சரிக்கிறதுனால 5வது இட குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்கள் நிலையில் இருந்த பாதிப்பு போராட்டம் பிரச்சனைகள் யாவும் விலகும். மன அழுத்தம் நீங்கும். நீண்ட நாள் கனவு நினைவாகும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஜூலை 26 முதல் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். ஆகஸ்ட் 3 முதல் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. பணியில் இருந்த நெருக்கடி விலகும். இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் ஜூலை 30 வரை செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதால் புதிய நண்பர்களுடன் எச்சரிக்கை அவசியம். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நன்மை ஏற்படுத்தும். ஸோ அதனால் சதயமில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெளிந்த ஞானமும் திடமான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி முன்னேற்றமாக இருக்கும். மங்களகாரகன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும். இதுவரை இருந்த நெருக்கடி போராட்டம் யாவும் விலகும். பணியில் ஏற்பட்ட வழக்கும் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் தெய்வ அருளும் கிடைத்து எடுத்த வேலைகளை முடிக்க முடியும். வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும். சாதாரணமாக தொடங்கிய தொழிலில் இக்காலத்தில் அதிக வருமானத்தை தரும். தொட்டது துளங்கும். நினைத்தது நடக்கும். 6வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதுவும் மாதத்தில் பிற்பகுதியில் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும். வங்கியில் கேட்டிருந்த கடனுதவி கிடைக்கும். சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க. பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பொருளாதார நிலை உயரும். அப்புறம் ஜூலை 30 முதல் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை. ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்ப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதே போல் சுவாரஸ்யமாக நான் போடுற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். நன்றி.